ஸ்டோக்ஸ் வந்து மேட்ச் போயிட்டு இருக்கு. ரெண்டு பேருமே 80s இருக்காங்க. அந்த டைம்ல ஸ்டோக்ஸ் வந்து கேட்டிருக்காரு மாதிரி மேட்ச் முடிச்சுக்கலாம், டிரா ஆக்கிக்கலாம், இதுக்கு மேல 15 ஓவர்ஸ் இருக்கு, இதுக்கு மேல நாங்க பவுலர்ஸ் வந்து டயர்ட் ஆக்க விரும்பலன்ற மாதிரி அவர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சிருந்தாரு. ஆனா ஜடேஜா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஐ கான்ட் டு எனிதிங், நான் வந்து பேட்டிங் விளையாடிட்டு இருக்கோம். அதுவும் அஃப்கோர்ஸ் வந்து வாஷிங்டன் சுந்தர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு 80s இருக்காருன்றப்போ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு. அதே மைண்ட்ல வச்சுட்டு அவருமே 80+ இருந்தாரு, 89 என்னமோ இருந்தாரு. சோ அதையும் மைண்ட்ல வச்சுட்டு இல்ல நாங்க இப்போ டிரா பண்றதா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அப்ரோச் பண்ண தப்பே கிடையாது. இது மாதிரி வந்து பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் 15 ஓவர்ஸ், மேட்ச் எப்படினாலும் டிரா தான் ஆகும் போது, முடிச்சுக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது தப்பு கிடையாது. ஆக்சுவலி அது ரூல் புக்லயே இருக்கு. இப்போ வந்து கடைசி 1 hour தான் இருக்கு அந்த டேல, அது இல்லாம 15 ஓவர்ஸ் தான் இருக்கு அப்படின்றப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து கேட்டுக்கலாம். அந்த கேப்டன்ஸ் வந்து லைக் தே கேன் ஷேக் தி ஹேண்ட்ஸ் அண்ட் கால் ஆஃப் தி மேட்ச், முடிச்சிடலாம் மேட்ச் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். பட் இந்தியா அந்த அதர் சைடு வந்து அது எடுக்கிறதோ எடுக்காதோ அவங்களோட விருப்பம். எடுக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை ரெஸ்பெக்ட் பண்ணி இங்கிலாந்து பவுலர்ஸும் இங்கிலாந்து டீமும் கோஆபரேட் பண்ணி முடிச்சிருக்கணும். அங்க வந்து அவங்க நல்ல பவுலர்ஸே போட வச்சிருக்கணும். அப்போ வந்து நான் வந்து எங்க பவுலர்ஸ் நான் ரெஸ்ட் பண்ண போறேன், நான் இஷ்டத்துக்கு வந்து ஜோ ரூட்டியோ யாராவது ஹாரி போறதோ பென் டக்கெட் வச்சு போறதோ இப்படிதான் போடுவேன் அப்படின்ட்டு நக்கலா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வர வருது. தலைவர் யார் சொன்னான்னு தெரியல, ஜாக் ராலி சொன்னான்னு நினைக்கிறேன். ஸ்டோக்ஸ் தான் சொல்லியிருக்கான் இது மாதிரி, do you want to hit a century against ஹாரி ப்ரூக்ன்ற மாதிரி ரொம்ப டீக்ரேட் பண்ற மாதிரி எல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நீ வந்து இப்போ வந்து ரெண்டு பேருமே ஒத்துக்கல, ஓகேவா? நீங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சுங்க, அவங்க ஒரு ஸ்டாண்ட் வச்சுங்க, நீங்க கொடுத்த ஆஃபர் அவங்க ஒத்துக்கல. அப்போ நீங்க டீசெண்டா மேட்சை முடிச்சுட்டு வரணும் தானே அர்த்தம். நீங்க என்னமோ பவுலிங் நீங்க போட்டு நீங்க வந்து ஜடேஜா வந்து மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம், முடிஞ்சா நீ என்ன 4 ஓவர்ல அவுட் ஆகிக்காட்டு செஞ்சுரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இன்னும் ஃபயரா போயிருக்கும். ஆனா இவங்களுமே வந்து ஒரு சேலஞ்சிங்கா இவங்க டிரா கொடுக்க மாட்டாங்க. செஞ்சுரி அடிக்க போறியா, சரி வா நான் வந்து ஒன்னு அவுட் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபயரிங், அந்த ஸ்பிரிட் ஆஃப் த கேமை உடச்சது நீங்க தான், இங்கிலாந்து தான்.